ஓகேங்களா? இந்த சயின்ஸை வந்து நம்ம 2 பகுதியாக பிரிக்கலாம். என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் சயின்ஸ் அண்டு பயாலஜி அப்படின்னு. ஃபிசிக்கல் சயின்ஸுங்கிறது என்னென்னா உயிரற்ற பொருட்களை பற்றி படிப்பது. ஓகேங்களா? அதை 2ஆக பிரிக்க போனால் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா? அப்போ ஃபிசிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது உயிரற்ற பொருட்களை பற்றி படிப்பது. ஓகேங்களா? இப்போ உயிரற்ற பொருட்களை பற்றியான எந்த சயின்ஸ், இப்போ நான் சயின்ஸ்னால் என்னென்னு சொல்லியாச்சு, இயற்கையில் நடக்கிற விஷயங்கள், அதுக்கான காரணங்கள் கண்டுபிடிக்கிறது தான் வந்து சயின்ஸ் அப்படி சொல்லியாச்சு. இதில் சயின்ஸை 2ஆக பிரித்தோம்னா ஃபிசிக்கல் சயின்ஸ் உயிரற்ற பொருட்கள் அது எப்படி பிஹேவ் பண்ணுது, அதோட ஏன் அது அப்படி இருக்குது, அதுக்கான காரணம் என்ன, ஏன் இது இப்படி நடந்துக்குது, இப்படி எல்லாம் பார்க்க போகும்போது உயிரற்ற பொருட்கள், இந்த உயிரற்ற பொருட்களுடைய படிக்கிற சயின்ஸ் தான் வந்து ஃபிசிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து பயாலஜிங்கிறது உயிரியல் அப்படிம்பாங்க. உயிரியல்னா உயிர் உள்ள பொருட்கள், லிவிங் ஆர்கானிசம், உயிர் உள்ள பொருட்களை பற்றி படிக்கிறது. உயிர் உள்ள பொருட்கள் ஏதாவது தாவரங்கள், விலங்கை பற்றி படிக்கிறது சுவாலஜி, தாவரத்தை பற்றி படிக்கிறது பாட்னி. இந்த பாட்னி அண்ட் சுவாலஜி 2ஐயும் சேர்ந்தது தான் பயாலஜி அப்படிங்கிறது. ஓகே, இதுதான் வந்து அந்த சயின்ஸோட கிளாரிஃபிகேஷன். ஓகேங்களா?